Hi friends, hello vanakkam. This is Shivaji. Friends, வீடியோ போறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரைம் குரூப்பில் இன்றைக்கி என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் அப்படின்றது விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் 9:32 அதாவது மார்க்கெட்டு இங்கேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கிட்டேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு. ஸோ கீழே ப்ரைஸ் எது வரலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணியிருந்தேன். 25,900 வரலும் ஃபஸ்ட் லெவல் வருவதற்கான, ஏன்னா சப்போர்ட் அங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ ரெண்டாவது லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,860 இது 2 லெவலும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தேன். 25,900 கிட்ட உங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு. ஏன்னா இந்த ஏரியா வந்ததுக்கப்புறம் எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தேன். நம்ம அந்த ஃப்ரீ குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகே, அது வந்து என்னுடைய வெபினார் குரூப் அப்படின்றால் நிறைய பேர் வந்து அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக அது முழுசாக கற்றுக்கிட்டு ஜாயின் பண்ணால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அதுக்கு தேவையான ஃபீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லைஃப் டைம் இருக்கும். அது ஒரு வாரம் 10 நாள் கிளாஸை அப்படி இல்லாத கிடையாது. லைஃப் டைம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். இப்படி ஜாயின் பண்ணியும் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு நீங்கள் அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார், எங்களுக்கு ஆல்ரெடி 3 வருஷம் 4 வருஷத்தில் நல்லா ப்ராக்டிஸ் இருக்குது, ஜஸ்ட் எங்களுக்கு சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்றவங்க ஸோ 2,999 மந்த்லி பே பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த நாலேஜும் கிடைக்காது. அவங்களுக்கு வெபினார் கற்றுக்கிட்டு ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த விஷயம் புரியும். நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் கேட்க முடியாது. அதனால தான் உங்களுக்கு அந்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு சப்போர்ட் மட்டும் தேவைப்படுது, ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீன் மட்டும் பார்த்துக்கிற சார் அப்படின்றவங்க நீங்கள் 2,999 பே பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜிபே, ஃபோன்பே நம்பர் உங்களுடைய டெலிகிராமில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி, இது ஒரு சில இதுக்கும் அப்ஜெக்ஷன் தெரிவிப்பாங்க. நீங்கள் ஃப்ரீன்னு சொன்னீங்க அப்படின்னு. ஆமாம், ஃப்ரீ குரூப்பும் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். இது என் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டிஸ்கஸ் பண்ணுறேன்னா அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகே, நீங்கள் அது பார்க்கணும்னு நினச்சா மட்டும் இந்த 2,999 விஷயத்தை சொன்னேன். இல்லை சார், நான் ஃப்ரீயாக பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் உங்களுடைய நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி, இப்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட் பார்க்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ். ஃபின் நிஃப்டி ஏன்னா அது பேங்க் நிஃப்டி கிட்டே அது மூவ் ஆகிறதுனால நம்ம அது பேங்க் நிஃப்டி மட்டும் பார்த்துட்டு மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை விட்டுட்டேன். ஏன்னா டைம் அதுக்கு வேறு ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷம் வேஸ்ட் ஆகும்ல, பார்க்குறதுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும். அதனால் சரி, இப்போது ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ண முடியுமா சார்? இந்த ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஏன் ஸ்டாப் லாஸ்லாம் போடுறீங்க, எதுக்கு ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, ஸ்டாப் லாஸே தேவையில்லை அப்படின்னு. அப்படிலாம் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மார்க்கெட் நீங்கள் நினைக்கிற மாதிரி மார்க்கெட் ஒன் வேல அப் ட்ரெண்ட்லேயோ அல்லது டவுன் ட்ரெண்ட்லேயோ போயிட்டு கண்டினியூ ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் தேவையில்லைப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மார்க்கெட்டு அப்படி கிடையாது. மார்க்கெட் மேலே போவோம், கீழே வரும், மேலே போவோம், கீழே ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போவோம், மேலே மேலே போவோம், அகைன் ரிவர்ஸ் எப்படி வேணால் இது மார்க்கெட். இப்படி இருக்கிறதுனால தான் இது பேர் மார்க்கெட் அப்படின்றது பேர். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட்லாம் கிடையாது. சான்ஸ் கிடையாது. இப்படி யாருன்னா சொன்னாங்க நம்பாதீங்க, ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு 1:2 ரிஸ்க் ரேஷியோ மேலே ஒர்க் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் அது ஃபெயில் தான். ஓகே, ஸோ ரிஸ்க் ரேஷியோ மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ காலையில் கூட உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணால் எங்கே ஸ்விங் அங்கே ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஒரு மேலே போய்ட்டு அகைன் கீழே வருதான் பரவாயில்ல, ரீஎன்ட்ரி பண்ணுங்கள். ஆனால் வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேன், ஸ்டாப் லாஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ட்ரி எடுத்துருக்கீங்க, மார்க்கெட் இங்கே ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி மேலே மூவ் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க, நான் இதில் ஸ்டாப் லாஸ் கொடுக்காம இங்கே இருந்தால் பெரிய லாஸ் ஆகும். இதெல்லாம் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ இதில் நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா சான்ஸே கிடையாது. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்கன்னு சொன்னேன். சப்போஸ் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணலப்பா, நான் வெயிட் பண்ணிவிட்டு அந்த ரிவர்னா அப்போ இந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும். நீங்கள் லிட்டில் பிட் லாஸ்ட்டில் எக்ஸிட் ஆகணும். இல்லை நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஒன்றும் முடியாது. ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸ் மேலே கவனம் செலுத்துங்க, ரிஸ்க் ரேஷியோ மேலே கவனம் செலுத்துங்க. ரைட்டுங்களா? சரி, இப்போது நிஃப்டி 50 நெக்ஸ்ட் மூமெண்ட்டும் பார்க்கும்போது ஏன் அந்த லெவல் மென்ஷன் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லை நீங்கள்? ஏன் சார் எக்ஸாக்ட்லி அந்த 25,900 25,860 ஏன் சொன்னீங்க, எதுக்காக சொன்னீங்க அப்படின்னு விஷயம் தெரியும் இல்லையா? ஸோ வாங்க, அதாவது மார்க்கெட்டு ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அப் ட்ரெண்டில் போனாலும் சின்னதாக கரெக்ஷன் வரும். அந்த கரெக்ஷன் எது வரலும் வரும், இதை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், அதில் ஃபெப்ரவரி டெஸ்ட் பண்ணி நம்ம போடுறோம். அப்போ ஃபெப்ரவரி டெஸ்ட் பண்ணி எது வரலும் போடுறோம் நம்ம அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அப்போ ப்ரீவியஸ் ஸ்விங்கில் கனெக்ட் பண்ணால் மார்க்கெட் எது வரலும் மேலே மூவ் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் ஸ்விங்கில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கேருந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதனுடைய 0.2 அந்த லெவலில் நீங்கள் ஒரு சப்போர்ட் லெவலாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இது 0.5. நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 25,750. ஸோ அப்போ இது 25,860 அப்படின்றது இதனுடைய ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிற இடம். ஓகே, ஸோ அதனால் அந்த லெவலில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, ஓகே, இப்போ நடந்து முடிஞ்சு சார் இப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட் மூமெண்டம் எந்த பக்கம் ஆகும் அப்படியே சொல்லுங்கள் அப்படின்னா எல்லாம் டெலீட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி நான் மார்க்கெட் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது
நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளவே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுங்களேன், இந்த சப்போர்ட் எடுத்துச்சுப்பா மார்க்கெட், இங்கேருந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 25 26025 26100 பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2 டார்கெட். அதாவது இங்கேருந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி மேலே மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா, ஓகே சரிப்பா இந்த இடத்துல ஃபெயில் ஆகிடுச்சு, இந்த இடத்துல மேலே மார்க்கெட் மூவ் ஆகலை, இந்த லைனு கட் ஆகிடுச்சு. ஓகே இந்த லைனு கட் ஆகிடுச்சு. அப்போது கட் ஆனவொன்னே என்னென்னா இந்த சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த 25860 இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக எங்கே வரும், இந்த சப்போர்ட் எடுத்துச்சு பாருங்கள், இந்த இடத்துக்கு வரும் 25750க்கு நேராக உங்களுடைய லெவல் வரும். இப்போது இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா நம்ம மேலே 2 டார்கெட் சொன்னோம் இல்லையா, 26100 2625 இந்த 2 லெவல் மேலே மூவ் ஆகும். சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த கீழே 25750 வரலாம் ப்ரைஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். சரி நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி சார் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி பாருங்கள் ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த சப்போர்ட் கன்சிடர் லைனாக போயிருக்கு பாருங்கள். ஸோ இந்த சப்போர்ட் எடுத்துட்டாங்க, மேலே மூவ் ஆச்சு ப்ரைஸு, டாப்பில் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டாப்பில் என்ட்ரி எடுக்காதீங்க அப்படின்னு. ஸோ ப்ரைஸு கன்சல்டேஷன் ஆச்சு, லைட்டாக வந்து ட்ராப் பண்ணாங்க. ஸோ ப்ரைஸு கீழே வந்துட்டுருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். 58600 பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். அப்போ ப்ரைஸு இந்த லெவல் வருவதற்கான ஒரு சான்ஸ் இருக்குது. இப்போ 58835 இருக்குது இல்லையா, ஸோ இங்கேருந்து 200 to 300 பாயிண்ட்ஸ் வந்து இந்த 10 லைன் டச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் இந்த மாதிரி ஒரு வியூவை நீங்கள் பார்க்கலாம். அப்போ மேலே போகிறதுக்கான சான்ஸ் இல்லையா சார் அப்படின்னா, எஸ் இப்போ 59000 இருக்குல்ல, 59000 வந்து ஒரு ரவுண்ட் நம்பர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இங்கே ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகி நிற்குது. பிரேக் அவுட் கொடுத்தாங்க, பிரேக் அவுட் கொடுத்து ஆக்சுவலாக இதுக்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் தான் ஒரு ஹையர் ஃபார்மேஷன் பார்த்துருக்கலாம். ஆனால் மார்க்கெட்டு 59000க்கு ரிஜெக்டாக இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு ஒரு வேளை இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்குது, 59000க்கு மேலே உங்களுக்கு க்ளோஸ் வைக்குது அப்படின்னா அப்போது ஹையர் ஃபார்மேஷன் பாருங்கள். ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்கணும். இந்த 58600 கிட்ட வந்து இங்கேருந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணுது. ஓகே திரும்ப வந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஓகே இங்கே சப்போர்ட் எடுத்த மாதிரி இங்கே அகைன் இன்னும் சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணி ஒரு மேலே மூவ் எடுக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணுறேன். சரி பேங்க் நிஃப்டியில் இன்னொரு விஷயமும் கவனிக்கணும். இந்த 58600 கிட்ட பேட்டர்ன் ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி திரும்பிச்சுனா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிளான். சப்போஸ் இதில் வந்து பிளான் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு, கீழே டவுன் சைடு வந்துச்சு, அப்போ என்ன ஒன்று ப்ரைஸு கீழே எங்கே வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. இந்த 58400லாம் சப்போர்ட் ஏரியா ரீடெஸ்ட் எடுத்து அகைன் டவுன் சைடு வரணுமா இல்லை இங்கேருந்து உள்ளே போயிட்டு ட்ராவல் எடுக்க மாட்டது இந்த 58600 வந்து தீர்மானிக்கும். அதாவது 58600 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலில் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே அதாவது இதுக்கு கீழே வந்துச்சுன்னா டவுன் சைடுக்கான பிளான், இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஒரு ஹையர் ஃபார்மேஷன், இது வந்து ஸ்ட்ராங்காக ஒரு சப்போர்ட் ஏரியாவை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியை என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லவே தேவையில்லை, அவங்க லைக் பண்ணி தான் வீடியோ பார்ப்பாங்க. ஓகே சரி நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் போகலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணலாம்? 10 மினிட் டைம் ஃப்ரேம் சார்ட் இது. 10 மினிட் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ப்ரெடிஷன் கொடுத்து நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் லைன் இது போடுறதுன்னு நினைக்கிறேன். அது பார்க்கலாம் எங்கே இருக்குதுன்னு. எஸ் ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே மார்க்கெட் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுச்சுன்னா ரீடெஸ்ட் ஆகிடுச்சுன்னா மேலே போகலான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் எடுக்கல. ஸோ கீழே ரிவர்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல, ரைட்டுங்களா? சரி ஓகே இப்போ நம்ம 10 மினிட் டைம் ஃப்ரேம் ஷூட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஷூட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு முக்கியமான ஒரு ஏரியாவில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா, ரைட்? சரி அப்போ நெக்ஸ்ட் லெவல் எது சார் சப்போர்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 84,400 வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 84,000 ரவுண்ட் நம்பர் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நமக்கு இந்த ஏரியாவுக்கு கீழே கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ எப்படி நம்ம புல் பேக் வந்து ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு 84,400 வந்து ஃபஸ்ட் லெவலும் 84,000 வந்து செகண்ட் நம்பர் ரவுண்ட் நம்பராகவும் வருவதற்கான சான்ஸ் இருக்குது. ஓகே ஸோ இன்றைக்கி இந்த ஒரு அப்டேட் தான். இந்த டைமில் நிறைய பேர் இந்த நியூஸ் பார்ப்பாங்க. ஆக்சுவலாக இந்த நியூஸ் பார்த்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப அதிகப்படுத்திக்காதீங்க. நம்ம
இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி அல்லது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் சரி நீங்கள் நியூஸ் பாருங்கள் தப்பு இல்லை. ஆனால் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை உங்களுக்கு அதிகமாகும். ஸ்ட்ரெஸ் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிங்க. பிளான் பண்ணுங்கள், 1 or 2 ட்ரேட் பண்ண பிளான் பண்ணுங்கள். ஸோ 2ம் ப்ராஃபிட் வந்துச்சா ஓகே, 1 ப்ராஃபிட் 1 லாஸ் வந்தாலும் ஓகே, அல்லது 2மே ஸ்டாப் லாஸ் இட்டாலும் ஓகே. உங்களுடைய மாதம் கடைசியில் என்ன ரிசல்ட் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதை விட்டுட்டு நான் 5 ட்ரேட் 10 ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு கணக்கு கிடைக்காது. மாதம் கடைசியில் உங்களுக்கு கணக்கு வராது. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.